இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணியிருந்தான். டேய் 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 அறிகிட்டவனே பரதேசி பல நீ எல்லாம் ஃப்ரெண்டடா ஒரு ஃபோன் பண்ணனா ஒரு 1 hour இல்ல ஓட்ட மச்சான் வீடு ஒன்று வாங்கியிருக்கேன்டா, அதுக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும், வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். சரி போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். போகிற வழியில் சரியான வெயில். சரின்ட்டு சைட்டை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போய் பார்த்தா எல்லாம் பெயிண்டிங் வேலை போயிட்டு இருந்துச்சு. ஏய் அங்க இந்த கயிறும் கட்டியா தொங்குது, பெயிண்டிங் வேலை நடக்குது. ஓ இந்த டைமில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்காது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், ப்ரொவிஷன்லாம் எங்கே கொடுத்துருக்கான்னு கேட்டபோது அவன் எங்கேயுமே ப்ரொவிஷன் கொடுக்கல, நம்ம தான் தனியாக எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. சரி சில இடங்களில் வந்து நம்ம கன்சீல்டாக கொடுத்துடலாம், சில இடங்களில் இந்த மாதிரி அவுட்ரு பைப்பிங் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டோம். பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ட்ராபேக்ஸ் இருக்குது. அடிக்கிற பெயிண்ட்டு லென்ஸ் மேலே பட்டுருச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் தின்னரில் ஊற்றி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்டர்ஸுக்கு வந்து கேமரா நீட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க பெயிண்டிங் கரெக்டாக அடிக்க முடியாதனால கேமரா பொசிஷன்லாம் மாற்றி விட்ருவாங்க. அதனால் பெயிண்டிங்லாம் முடியட்டும், அதுக்குள்ளே நாங்கள் பாக்ஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்லி பாக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பெயிண்டிங்க்கு முன்னாடியே பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ட்ரில் பண்ணும்போது விழுகிற டஸ்ட்டெல்லாம் பெயிண்ட் மேலே ஒட்டாது. மாடியில் இருக்கிற பால்கனிக்கு ஒரு கேமரா டோரை பார்த்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா 2 பக்கமும் மாடி பக்கத்தில் இருக்கிறதுனால ஒரு பக்கம் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுனா பேக் சைடில் வந்து ஒரு குச்சினாலே இல்லை பைப்புனாலே தட்டி விடுவதற்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் ஆப்போசிட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேமராவை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும், 2 பக்கம் மாடியை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யார் நைட் டைமில் வந்தாலுமே இந்த டோர் அக்சஸ் பண்ண வரதும் போது உங்களுக்கு 2 பக்கமும் கவர் ஆயிரும். ரெண்டாவது கேமராவை யாராச்சும் டேமேஜ் பண்ணாலுமே ஒரு கேமரா இன்னொரு கேமரா ஃபேஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுவும் யார் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலான்னு சொல்லியிருந்தோம். சரி இங்கே என்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா எக்விஷன் பிராண்ட்லேருந்து 4MP IP ஹைப்ரிட் கேமரா, அதாவது கலர் கேமரான்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 3 மோடாக செட் பண்ணிக்கலாம். ஒன்று IR மோடு, அதான் நைட் டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியும். ரெண்டாவது கலர் மோடு, கலர் லைட்டை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நைட்லேயுமே உங்களுக்கு கலரில் தெரியும். மூணாவது இருக்குது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் மோடு. இது என்னென்னா ஹியூமனை மட்டும் டிடெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் மாதிரி எரியும், மற்ற டைமில் IR மோடில் இருக்கும். அதேமாதிரி இந்த சைட்டில் வந்து 7616 K1 சீரியஸ் NVR யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து மொத்தம் 16 கேமரா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம 7 கேமரா தான் போட்டிருக்கோம். ஃப்யூச்சரில் வந்து மேலே ரூம்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இல்லை பேக் சைடில் இன்னும் அதிக கவரேஜ் வேணும்னாலும் நம்ம வந்து இதில் 16 கேமரா வரைக்கும் மேக்ஸிமம் கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி 6 கேமரா வந்து புல்லட் கேமராவும் 1 கேமரா டூப் கேமராவும் போட்டிருக்கோம். பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி கால் பண்ணியிருந்தேன். அப்படி நம்மளும் கேமராலாம் எடுத்துகிட்டு சைட்டுக்கு போயிட்டோம். ஃபஸ்ட்டு Cat 6 கேபிளுக்கு நம்ம எல்லாமே RJ45 ஜாக் போடணும். ஸோ 1 by 1 வந்து ஜாக் போட்டுட்ருக்கோம். நீங்கள் ஒரு இடத்துக்கு சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக போட்டிருக்க கேபிள் எல்லாத்தையுமே ஈவனாக ஒரே சைஸில் வந்து கட் பண்ணிவிட்டு RJ45 ஜாக் போடுங்க. அப்போ தான் ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு கசகசப்பு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது ஜாக் அடிக்கும்போது அந்த அவுட்டர் லேயர் வந்து RJ45 ஜாக்கு உள்ளே போகிற மாதிரி பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேபிளை லென்த்தாக விட்டுட்டு அந்த 8 கோர் வெளியே தெரிகிற மாதிரி ஜாக் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க, ஏன்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்தது இந்த ஜாக் ஒர்க் போயிட்டு இருக்கும் போதே கேமரா அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சைட்டில் வச்சு அன்பாக்ஸ் பண்ணேன். ஆல்ரெடி நம்ம ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு நானே ஒரு கையிலே அன்பாக்சிங் பண்ணேன். அதுதான் கொஞ்சம் திக்கி திணறி அன்பாக்சிங் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. எங்கிட்ட நிறைய பேர் கேட்குற டவுட் என்ன அப்படின்னா இக்விஷன் கேமரா நல்லாயிருக்குமா, பிராமா கேமரா நல்லாயிருக்குமான்னு கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து ஒரே ஃபேக்ட்ரியில் தான் பண்ணுறாங்க. கம்பெனி தான் வந்து இக்விஷன் வந்து ஆர்ஜின் வந்து சைனா, பிராமா வந்து இந்தியா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி கிளாரிட்டி குவாலிட்டி எல்லாமே ஒன்று தான். சர்வீஸும் நம்ம ஒரே சர்வீஸ் சென்டரில் தான் கொடுக்க போகிறோம். உங்களோட மைண்ட் செட்டு தான், நீங்கள் பிராமா வேணாலும் போட்டுக்கலாம், எக்விஷன் வேணாலும் போட்டுக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டு வந்து பயங்கரமான எக்விஷன் ஃபேனு, அவன் எல்லாமே எனக்கு எக்விஷனில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டான். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்க POI சுவிச்சஸ்ஸு, கேமரா, ஈவன் வைஃபை கேமராவுக்கு நான் கொடுத்துருக்க மெமரி கார்டு முதற்கொண்டு இக்விஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒரே பிராண்டாக போயிடுச்சு அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைட்டில் நம்ம செக்யூரிட்டி அலாரமும் போட்டிருக்கோம், அதாவது இன்ட்ரூஷன் அலாரம் போட்டிருக்கோம், அதுவும் இக்விஷனில் தான் போட்டிருக்கோம். அதோட வீடியோவை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அதேமாதிரி இன்னொரு டவுட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க, டூம் கேமரா பெஸ்ட்டாக புல்லட் கேமரா பெஸ்ட்டான்னு கேட்குறாங்க. இப்போ வரக்கூடிய புல்லட் கேமரா டூம் கேமரா எல்லாமே IP67 ரேட்டரில் இருக்குது. அதாவது மழை வெயில் எதில் பட்டாலுமே வந்து ஒன்றாகாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பொசிஷன் பொறுத்து இண்டோரில் போடும்போது டூம் கேமரா போயிட்டீங்கன்னா அட்ஜஸ்டபிளும் ஈஸியாக இருக்கும், ஸ்பேஸும் கம்மியான இடத்துல பிடிக்கும். அவுட்டோரில் போகிறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் புல்லட் கேமரா போய்க்கலாம். மற்றபடி ரெண்டோட ஸ்பெசிஃபிகேஷனும் ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்கு 2MP கலர் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா புல்லட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், டூமும் ஒரே மாதிரி கிளாரிட்டி தான் இருக்கும்.
4MP வாங்குறீங்கனாலும் டூமும் அதே கிளாரிட்டியில் தான் இருக்கும், புல்லட்டும் அதே கிளாரிட்டி தான் இருக்கும். ஸோ இந்த பாடி ஷேப்பு தான் மாறுமே தவிர லென்சஸ்லாம் எதுவுமே மாறாது. கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு NVRஐ நீங்கள் பூட் பண்ணிவிட்டு கேமரா செட்டிங்ஸில் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டிவைசஸ்ன்னு சொல்லி எந்தெந்த கேமரா ஆனில் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இக்விஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் IP வந்து 192.168.1.64 தான் வரும் எல்லா கேமராவும். நம்ம தான் ஒவ்வொரு கேமராவும் நம்ம மோடம் அங்கே செட் பண்ணியிருக்க ஏற்ற மாதிரி IP அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். கேமரா வரும்போது வந்து இன்ஆக்டிவில் வரும். நம்ம கேமரா ஆக்டிவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு போட்டு ஒவ்வொரு கேமராவோட IP அட்ரஸை சேஞ்ச் பண்ணி நம்ம NVRக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். IP செட் பண்ணதுக்கப்புறம் எல்லா கேமராவும் வந்து NVR கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். லெஃப்ட் சைடில் செக் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட் ஆயிரும். இது தனித்தனியாக ஒவ்வொரு கேமராவும் ஆட் பண்ணலாம், இல்லை ஆட் ஆல் அப்படின்னு கொடுத்து மொத்தமாகவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்ரலில் வந்துட்டு அதோட IP கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் DHCP எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னமும் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் அக்சஸில் போயிட்டு NVRக்கு வந்து இன்டர்நெட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அது ஆன்லைன் இருந்தது அப்படின்னா இன்டர்நெட் கிடைக்குதுன்னு அர்த்தம். இப்போது நம்ம செட் பண்ண 2 கேமராவை செக் பண்ணி பார்த்துடலாம் வியூ வருதான்னு சொல்லிட்டு. பார்த்தா வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கேமராவுக்கும் IP அட்ரஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 by 1 NVR கூட ஆட் ஆயிரும். அடுத்தது நம்ம கேமரா பொசிஷன் செட் பண்ணியிருக்கோம், அது எங்கெங்கன்னு சொல்லி காமிச்சிட்றேன். இது நான் மேலே பால்கனியில் வந்து 2 கேமரா ஆப்போசிட் சைடில் பண்ண மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல ஆப்போசிட் சைடில் வந்து 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே வந்து ஒரு பைப்பு வேஸ்ட்டாக தான் இருக்குது, அதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. ஸோ அதிலே வந்து நம்ம பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஆப்போசிட் சைடில் 2 கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா ஸ்ட்ரீட் வியூ கம்ப்ளீட்டாக கிடைக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது சைட் பேசேஜில் வந்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க எல்லா கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவுட்டரில் அவுட்டோர் PVC பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவே வந்து நீங்கள் கன்சீல்டாகவும் பண்ணலாம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கன்சீல்டாக பண்ணிட்டீங்கன்னா இன்னமும் லுக் வைஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடில் ஆல்ரெடி வந்து கன்சீல்டாக கொடுத்துருந்தாங்க, நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்சீல்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னமும் உங்களுக்கு வந்து பாக்ஸில் எக்ஸ்போஸ் ஆகி தெரியாமல் நீட்டாக இருக்கும். எல்லா கேமராவும் NVR கூட ஆட் பண்ணிட்டோம். டோட்டலாக 10 கேமரா, அதாவது 7 வந்து IP கேமராவும் 3 வந்து வைஃபை கேமராவும் இருக்குது. சேம் பிராண்டு நம்ம யூஸ் பண்ணனால இது NVRல ஆட் பண்ணிட்டோம். அதே வேறு பிராண்டு வைஃபை கேமராவாக இருந்தாலுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து வெறும் CCTV கேமரா மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை, நாம் வந்து இன்ட்ரூஷன் அலாரம், அதாவது திருடன் வந்தால் அலாரம் அடிக்கிற மாதிரி தெஃப்ட் அலாரமும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொத்த வீட்டுக்குமே வந்து நெட்வொர்க்கிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீட்டில் எந்த ரூமில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வைஃபைவும் கிடைக்கும். அதே மாதிரி டெஸ்க்டாப் வைக்கிறீங்க அப்படின்னா எந்த ரூமில் வேணாலும் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அது மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி டெக்னிக்கல் அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ்.